பாராளுமன்ற தேர்தல் யாரு எனக்கு மட்டும் சின்னத்தை மாத்தலாம் அப்ப திமுக சின்னத்தை மாத்து அண்ணாதிகாரி சின்னத்தை மாத்து இவனுக்கு மட்டும் சின்னத்தை மாத்து பாப்பீங்களோ சீமான் பாப்பீங்களா சீமான் பாப்பீங்களா நாங்க வென்றாச்சு இன்னைக்கு வெற்றி உறுதி நீங்களே சொல்லியாச்சுன்னா நம்ம வெற்றி உறுதி தான் சீமானன்னா நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி வந்து வெற்றி நாங்க தான் ரைட்டு சீமானண்ணா பேச்ச கேப்பீங்க ரைட்டு நம்ம ஓட்டு நம்ம போட்டுவோம். ரெண்டாவது விஷயம் நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் நம்ம என்ன செய்யணும் பேசுறோம். நம்ம அம்மா அப்பாட்ட வந்து ஒவ்வொரு இயக்கத்துல இருப்பாங்க. அது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் இந்த முறை வந்து கண்டிப்பா மைக் சந்தில ஓட்டு போடணும். கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பஞ்சாயத்துல ரெண்டா எம்பிஏ வேஸ்ட் தான். முதலமைச்சர் முதலமைச்சர் கூட அது ரெண்டாவது பிரச்சாரம் பண்றாங்களே அன்னைக்கு உங்க இது கார்ல வேகமா போனா உங்கேயுமே வரல இந்த போனா முடியாது எல்லாரும் எங்களுக்கு டைம் கிடைக்கிறாரு நம்ம வண்டி கடுமையாக பின்னாடியே வருது. நாங்க பார்த்தா ஒண்ணுக்காக எளிய பிள்ளை தான். நாங்க நெருக்கடி கொடுக்காங்கன்ட்டு அப்படி நெருக்கடி நாங்க பாத்துக்கிட்டோம். அவரு ஜெயிக்கட்டும் வேட்பாளரான ஒவ்வொரு தெருக்கு ஒரு நாளைக்கு வேட்பாளர் ஒரு நாளைக்கு ஒரு தெருவில் வேணா கொண்டு வந்து சரி ஐயா வரோம். தெரியுமா பாட்டி தெரியுமா யார்கிட்ட பேசணும் ஓட்டு போட்டதுக்கு இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கா நீங்க பேசுறது? நீங்க இது வரைக்கும் போட்ட கட்சி ஓட்டு போட்ட கட்சி கிடையாது. எல்லாம் உங்களுமே இளைஞர்கள் கிடையாது. அதிகாரத்தை கொடுங்க ஓட்டு போட்டு சிண்டெக்ஸா தான் அப்படி சொல்றாங்க. எந்த வேணுமா செய்யறோம். போலானே சிண்டெக்ஸா சொல்றாங்க. ஓட்டுல தான் நான் போவேன் வீராஜம் கோயிலுக்கு. இதுல போடுங்க அதிகாரத்தை கொடுங்க. நீங்க கேட்காமலே நிறைய விஷயத்த நாங்க செஞ்சு தருவோம். ஆமா உறுதியா செஞ்சு தருவோம். நீங்க உண்மையா இருக்கணும்ல நாங்க உறுதியா பாட்டிட்ட சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க. நம்பிக்கையா போடுங்க. நீங்க உறுதியா போடுங்க நாங்க உண்மையா நிற்கிறோம். அப்படியா? ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன குட்டோடியாங்க விட்டோடியாங்க போடுங்க தப்பு நல்ல கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கா பாட்டி எத்தனை நாளைக்கு போட்டோம். நாங்க இப்ப வந்து மைக் சின்னத்துக்கு போட சொல்றோம். அதனால போட்டுறணும். பாராளுமன்ற தேர்தல் சின்னத்தையே மாத்திட்டாங்க. மைக் சின்னம் 8வது இடத்துல இருக்கும். நம்ம 8வது இடத்துல மாத்திட்டாங்க. ஆமா கண்டிப்பா ஒரு ஆதரவு கொடுங்க. அதாவது நம்ம வந்து ஒரு முறை ஓட்டாச்சு விட்டாச்சு வெளியிருக்க கூடாது. மாறி மாறி தொடர்ச்சி அது பண்ணும் போது மட்டும்தான் அது வெற்றி அடைய முடியும். சரிங்களா? மைக் சின்னம் சரிமா வரேன். அம்மாச்சி ஓட்டு போட ஜெயிக்க அதான் வந்து பெரிய ஆள் சொல்லுங்க. நான் பெரிய மாதிரி சொல்லுவேன். பெரிய ஆள் ஓட்டு போட்டதான் நாங்க ஜெயிக்க முடியும். ஓட்டு போடுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னா நாங்க சொல்ல நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு ஓட்டை மாத்தி நம்ம சொன்னாலும் 4 ஓட்டை வாங்கி கொடுத்துருங்க. அப்படி கிடையாது. இப்ப நம்ம சொன்னாலும் சரி
அவங்களுக்கு அங்க போனோன்னா அது முன்னாடி உள்ளதான் கணக்கு தெரியும். பார்க்க விடாங்கிறத மெனக்கெட்டு சொல்லுது. கீழே பாக்கணும், மைக் சின்ன எங்க இருக்கோ அங்க மட்டும் பண்ணணும். எது சொன்னாப்ல இந்த சின்னத்தை மட்டும் அதுன்னு பெரியமா பேருக்காண்டி நம்மளை காப்பாத்தணும். அவ்வளவுதான். கண்டிப்பா பெரியமா பெரியப்பா சொல்லுங்க. பெரியம்மா மட்டும் உனக்கு உண்டு. பெரியப்பாட்டே சொல்லணும். சரிம்மா வரோம். சரி. மைக் வச்சு பண்ண தனி பரிமிஷன் தனி பரிமிஷன் அது நாளைக்கு தான் பரிமிஷன் வந்திருக்காரு. அதான் இந்த ஒரு முறை எங்க கொண்டே மைக்கை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டுருக்காரு. எதை மூலமா பேசணும் ஒளிவாங்கி அதே சின்னமாதான் மைக் சின்ன நம்மளுக்கு கிடைக்கிறது. மைக் கண்டிப்பா ஓட்ட போட்டாச்சு போட்டாச்சு இந்த மாதிரி போட்டாச்சு எல்லாத்தையும் ஓரம் கழிச்சு இந்த ஒரு கால் தானே கூட ஒரு வாய்ப்பு தாங்க இந்த அடி இளைய தலைமுறைக்கு. இல்ல இதோட கொள்கை பின்னோடு இதை படிச்சுட்டு போடலாம். மதிவான நம்ம பேர் தான் நிக்கணும். விஷயங்கிறது நம்ம தான், நான் மதிவானங்கிறது நம்ம தான். இந்த சின்னத்தை பார்த்துட்டு பின்னாடி என்ன போடுங்க படிச்சுட்டு போடுங்க. அங்க போய் நான் ரெட்டிலையை பார்த்தேன் வயிற்சிலையை பார்த்தேன் முதல் 2 சின்னம் போடக்கூடாது. கீழே நிறைய சின்னங்கள் இருக்கு. லாஸ்ட் சின்னத்தை நமக்கு போடணும். 8வது இடத்துல இருக்கும். யாரு கேட்டிருக்கோம். அவங்களோட வேட்பாளர் இது. நம்ம சின்ன இதே மாதிரி லைனா கீழே இருக்கோம். இந்த முதல் 2 சின்னத்தை பார்த்து ஏமாந்துட கூடாது. ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கணும். என்ன பத்தியமா இந்த மாதிரி தந்தாங்க, அவங்க கூட படிச்ச பையன் தான் தந்திருக்காங்க, போடாம வேண்டாமான்னு கேட்டுட்டு போடணும். சரி சரி. அதே மாதிரி முதல் சின்ன தெரிஞ்சு சொல்லக்கூடாது. கீழே தான் இருக்கும், கீழே போடணும். சரிங்களா? சரி. அப்ப மத்தி எனக்கு மட்டும் என்ன மாத்து செல்லு வருது. எனக்கு மட்டும் சின்னத்தை மாத்தலாம். அப்ப திமுக சின்னத்தை மாத்து, அண்ணாதிகாய் சின்னத்தை மாத்து, இவனுக்கு மட்டும் சின்னத்தை மாத்து. ஒரு வருஷம் காரமா அது முதல்ல கொட்டி வச்சுக்கூடாங்களா? நாங்க மட்டும் ஜனநாயக நாடுனா எல்லாத்துக்கும் ஜனநாயகம்னா உனக்கும் 5 வருஷத்துக்கு இருக்கும், உனக்கும் எல்லாத்துக்கும் மாத்து. அடியில சொல்லுங்க. கரும்பு போட்டுருந்தான். கொடுத்துருக்காங்க. இப்பமா அந்த பட்டியல இருக்கு, விவசாய சின்னம் இருக்கு, அது பேட்டை கொடுத்துருக்காங்க. பதிவு எங்கிட்ட ஓட்ட விட்டு போட்டுருங்க. அது நம்ம தலைமையில வரும். எங்க அண்ணன் மக்கள் மக்கள் ஆவாத கட்சியில இருக்க போய் தான் அவரு விளக்கல. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம். 40 காணும். நம்ம 2 தான் போயிட்டு சீமான் கட்சி தானே சரி போட்டுங்க. சின்ன எல்லாமே பாப்பீங்களோ சீமான் பாப்பீங்களா? சீமான் கட்சியெல்லாம் பாப்பீங்களா? நாங்க வென்றாச்சு. இன்னைக்கு வெற்றி உறுதி. நீங்களே சொல்லியாச்சுன்னா நம்ம வெற்றி உறுதி தான். சீமானன்னா நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி வந்து வெற்றி நாங்க தான். ரைட்டு. சீமானண்ணா பேச்ச கேப்பீங்க. ரைட்டு. சரி ஓட்டு போடுறீங்க. சின்னத்தை கொடுத்தோன்னே சீமானான்னு கேட்டாவல்ல. கேட்டாவ துண்டரிக்கே பார்த்தோன்னே துண்டரி கேட்டோன்னே சீமானான்னு அவ்வளவுதான்.
சரி சரி பாட்டு நீங்க கூட தெருவில பக்கத்துல சொந்தக்காரங்க அவங்க மைக் இருந்தா கண்டிப்பா ஓட்டு போடுங்க. நீங்க சொன்னதே அவனுக்கு பெரிய இது. மகிழ்ச்சி நல்லா விளையாண்டுட்டு இருக்கான்னு ஈஸியா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். இங்க நம்ம என்ன செய்யணும்னா ஒவ்வொரு வீட்லயும் நம்ம பேசுவோம். நம்ம ஓட்டு நம்ம போட்டுவோம். ரெண்டாவது விஷயம், நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் நம்ம என்ன செய்யணும்னா பேசுவோம். நம்ம அம்மா அப்பாட்ட வந்து ஒவ்வொரு இயக்கத்துல இருப்பாங்க. அது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் இந்த முறை வந்து கண்டிப்பா மைக் சின்னத்துல ஓட்டு போடணும். கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நம்ம ஊரை பார்த்தோன்னு எம்பி இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பிரசிடென்ட் இருக்கட்டும், கவுன்சிலர் எல்லாருமே இருக்கதான் செய்தாங்க. எல்லாரும் இருந்தும் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு இருக்கதான் செய்தாங்க. ஆனா நம்ம ஊருக்கு எந்த ஒரு பயன் அடைஞ்சதா எதுவுமே கிடையாது. நம்ம கோயில் மயமாகட்டும், நம்ம ஒவ்வொரு தெருவாகட்டும், ஒவ்வொரு பகுதியாகட்டும் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. அதனால ஒரு மாற்றத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம வீட்டுல எல்லாருமே பேசுங்க. அதாவது மைக் சின்னத்துல ஓட்டு போட சொல்லி எல்லாரும் கண்டிப்பா நம்ம எல்லாரும் போடுவோம். நம்ம வீட்டுல அதுக்கடுத்து சொந்தக்காரங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லார்ட்டையுமே ஒவ்வொருட்டையும் சொல்லுங்க, பேசுங்க, கண்டிப்பா ஓட்டு போட சொல்லுங்க. அடுத்த நம்ம விளையாட்டை வந்து அதாவது நம்ம ஊர்ல நிறைய பேர் விளையாண்டுருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய பிளேயராக இருக்காங்க. ஆனா என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனா சப்போர்ட் இல்லை. எல்லாருமே எல்லாரும் தலைவரும் நம்ம ஊர்ல இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க, நம்மளை யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நம்ம ஒரு இளைஞர் வந்தா மட்டும்தான் நம்ம பையங்களாகட்டும் நம்ம ஊர்ல இருந்து ஒரு விளையாட்டு பிளேயராக இருந்தோம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி போக முடியும். அதனால நம்ம அரசியல் அமைப்பு வந்து ஒவ்வொரு அமைப்புலையும் ஒவ்வொரு செயலுமே அரசியல் இருக்கு. இந்த அரசியலை நம்ம ஆக்கிரமிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி போக முடியும். அதனால இதை வந்து எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம், ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு சேவையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போனா நம்ம அந்த அரசியலே ஒரு அதிகாரத்தை கைப்பற்றினா மட்டும்தான் நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியும். அதனால நம்ம வீட்டுல எல்லாரும் பேசுங்க. இந்த முறை வந்து போனதுக்கு வந்து விவசாய சின்னம் கொடுத்திருந்தாங்க. இந்த திரும்ப அந்த சின்னத்தை மாற்றி மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. எல்லாம் இந்த திரும்ப மைக் சின்னத்தில் எல்லாருமே எல்லாரும் வீட்லயும் அதாவது சொந்தக்காரங்க ஆகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே பேசுங்க, எல்லாத்தையும் வைங்க. இந்த ஒரு முறை மைக்கில் ஓட்டு போட்டு பெரிய அவகாசம் ஆகிட்டோமா அடுத்த தடவை எல்லாருமே விழிப்புணர்வு ஆகிடுவாங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்ம விளையாட்டை வந்து ஒரு மேம்படுத்தி கொண்டு போனா கண்டிப்பா ஒரு மைக்கில் ஓட்டு போடுங்க. நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பேசுங்க. சரிங்களா? படிச்சு விடுவாங்க. படிச்சு போறாங்களா? முக்கியம் ஓட்டு போடுங்க. மற்றவங்க நல்லா இந்த பையன் ஒரு வீடியோ பாப்போம்.